ஜாவா ப்ரோக்ராமிங் உடைய 12th வீடியோ. இந்த வீடியோல இன்டர்ஃபேஸஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இன்டர்ஃபேஸை வச்சு எப்படி பாசிபிள், ஏன் இன்டர்ஃபேஸ்ங்கிறது வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்புறம் கடைசியா இன்டர்ஃபேஸோட எக்ஸாம்பிள் கோடு ஒன்று பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனை என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதான் இந்த ஸ்லைடில் போட்டிருக்கு. ஸோ we have to learn about inheritance, multiple inheritance and a problem with multiple inheritance. அதனால தான் அதில் வர்ற ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் ஜாவாவில் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் டைரெக்டாக சப்போர்ட் பண்ணாமல் இன்டர்ஃபேஸுங்கிற கான்செப்ட் மூலிமா பண்ணாங்க. அப்போ அந்த இன்டர்ஃபேஸுங்கிறதுல என்ன ஸ்பெஷல் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னன்னு நான் இதில் காட்டுறேன். ரெண்டு கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிளாஸ் ஏ கிளாஸ் பி. ஸோ கிளாஸ் ஏல ஏஜ்னு ஒரு வேரியபிள், கிளாஸ் பியில் ஸ்ட்ரிங் நேம்னு ஒரு வேரியபிள், ரெண்டு வேரியபிள் இருக்குது. இப்போ கிளாஸ் சியில் ஆல்ரெடி சிட்டின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. இப்போ கிளாஸ் சி என்ன பண்ணுன்னா கிளாஸ் ஏவையும் இன்ஹெரிட் பண்ணிக்கும், கிளாஸ் பியையும் இன்ஹெரிட் பண்ணிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், கிளாஸ் ஏல இருக்க ஏஜுங்கிற வேரியபிளும் கிளாஸ் சிக்கு வந்துடும், இன்ஹெரிட் ஆயிரும். கிளாஸ் பியில் இருக்க நேம்ங்கிற வேரியபிளும் கிளாஸ் சிக்கு இன்ஹெரிட் ஆயிரும். ஸோ இதுதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். A class inherits from two base class. இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ரெண்டு கிளாஸ்லையுமே, கிளாஸ் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி மூணுலையுமே. கிளாஸ் ஏல ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு 40ன்னு கொடுத்துட்டேன். இப்போ கிளாஸ் பியில் ஆக்சுவலாக முன்னாடி என்ன இருந்துச்சு, ஸ்ட்ரிங் நேம் இருந்துச்சா, அந்த வேரியபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஏஜ்னு ஒரு வேரியபிள் போட்டிருக்கேன். அந்த வேரியபிளுக்கு வேல்யூ 18 போட்டிருக்கேன். இப்போ கிளாஸ் ஏ கிளாஸ் பியில் ஏஜ்னு வேரியபிள் போடாதேன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அதுக்கு வந்து ப்ராப்பரான ரைட்ஸ் கிடையாது. ஸோ கிளாஸ் ஏவோட ப்ரிவிலேஜ் வந்து கிளாஸ் ஏக்குள்ளே மட்டும்தான், கிளாஸ் பியோட ப்ரிவிலேஜ் கிளாஸ் பியில் மட்டும்தான். ஸோ கிளாஸ் ஏ ஏஜ்னு ஒரு வேரியபிள் வச்சுருந்தா வேறு எந்த கிளாஸும் ஏஜ்னு வச்சுருக்கக்கூடாதுன்னு கிளாஸ்னால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து தற்செயலாக ஒரு 200-300 ஜாவா கிளாஸ் இருக்கிற ப்ராஜெக்டில் இந்த மாதிரி தற்செயலாக வந்துடும். ஒரு 2-3 பேர் ஒரே ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே மாடியில் ஒர்க் பண்ணும்போது நான் ஒரு சைடு ஒரு மாடியூல் ரெடி பண்ணுவேன், இன்னொரு டீம் மெம்பர் இன்னொரு சைடு ஒரு மாடியூல் ரெடி பண்ணுவாங்க. நானும் ஏஜ்னு கொடுத்துருவேன், அவங்களும் ஏஜ்னு கொடுத்துருக்கலாம். ஸோ ஒரே வேரியபிள் அங்கே இந்த மாதிரி அமையலாம். ஸோ அப்படி அமையும் போது கிளாஸ் சியில் ஓகே, கிளாஸ் ஏல இருக்க ஏஜுங்கிறதையும் கிளாஸ் சி இன்ஹெரிட் பண்ணி ஆகணும் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால. கிளாஸ் பியில் இருக்க ஏஜுங்கிற வேரியபிளை இன்ஹெரிட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ ரெண்டும் ஒரே பேருங்கிறனால ஒரே தடவை இன்ஹெரிட் பண்ணியாச்சு இன்ட் ஏஜ்னு. ஆனால் எந்த வேல்யூ உள்ளே போடுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பார்த்தீங்களா. இதுதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை. அதான் கீழே போட்டிருக்கு, which value of age will be assigned to class C in age variable. ஸோ கிளாஸ் ஏவோட 40ங்கிறத கிளாஸ் சியில் போடுறதா, இல்லை கிளாஸ் பியோட 80ங்கிறத கிளாஸ் சியில் போடுறதாங்கிறது தான் இங்கே பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ண போகிறோம் கிளாஸ் சியில் அப்படின்னா, கிளாஸ் சி வந்து இன்ஹெரிட் பண்ணக்கூடிய ரெண்டு கிளாஸ்லேயுமே டிக்ளரேஷன் மட்டும்தான் இருக்கணும், டெஃபினிஷன் இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஒரு ரூல் போடுறோன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க. ஸோ நான் இப்போ நான் சொன்ன ரூல் படி கிளாஸ் ஏ கிளாஸ் பி ரெண்டுலேயுமே டிக்ளரேஷன் மட்டும்தான் இருக்குது, ஏஜுங்கிற வேரியபிள் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு வேல்யூ கிளாஸ் ஏலையும் அலாட் பண்ணல, கிளாஸ் பிலையும் அலாட் பண்ணல. இப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் படி கிளாஸ் ஏல இருக்க ஏஜும் கீழே வந்துடும், கிளாஸ் பியில் இருக்க ஏஜும் கீழே வந்துடும். ஸோ ரெண்டும் ஒரே நேம்ங்கிறதுனால ஒரே வேரியபிள்ங்கிறதுனால ஒரே டைம் இன்ஹெரிட் பண்ணியாச்சு. ரெண்டு கிளாஸ்லையும் ஏ அண்ட் பிலையும் வேல்யூ இல்லாதனால நமக்கு அந்த கன்ஃபியூஷனும் வரல, எந்த வேல்யூ போடுறது கன்ஃபியூஷனும் வரல. அப்போ கிளாஸ் சியில் ஏஜுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை போட்டுக்க போகிறோம். ஸோ இப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா. அப்போ நம்ம வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணோம்னா பேஸ் கிளாஸ் ரெண்டுமே டிக்ளரேஷன் மட்டும்தான் இருக்கணும், டெஃபினிஷன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ். அந்த அந்த கண்டிஷன் இல்லை அந்த டைப் ஆஃப் கிளாஸை நார்மல் கிளாஸாக வச்சுக்காம ஒரு செப்பரேட் நேம் கொடுத்தாங்க. அதாவது ஒரு கிளாஸ்க்குள்ள டிக்ளரேஷன் மட்டும்தான் இருக்கணும், டெஃபினிஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தனி டைப் ஆஃப் கிளாஸ் வச்சு அதை இன்டர்ஃபேஸ்னு ஒரு நேம் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி கொடுத்துட்டா இன்டர்ஃபேஸ் நம்ம டிக்ளேர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், உள்ள வேரியபிளாக இருக்கட்டும் இல்லை மெத்தடாக இருக்கட்டும் டிக்ளரேஷன் மட்டும் கொடுத்துருவோம். அப்போ நம்ம இன்டர்ஃபேஸை இன்ஹெரிட் பண்ணும்போது 2-3 கிளாஸையும் சேர்த்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம முன்னாடி ஸ்லைடில் பார்த்த கிளாஸ் ஏ கிளாஸ் பி. ஸோ இந்த கிளாஸ் ஏல இன்ட்டு ஏஜ்னு கொடுக்கலாம், ஏஜ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்கலாம். கிளாஸ் பிலையும் அதே மாதிரி தான். ஆனால் நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டோம், ஏஜுக்கு வந்து வேல்யூ கொடுக்காம வச்சோம். ஸோ இப்படி வந்து நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணுறோங்கிற சுச்சுவேஷனில் நார்மல் கிளாஸை யூஸ் பண்ணாமல் நம்ம இதே கான்செப்டை வேற ஒரு பேரில் யூஸ் பண்ணலாங்கிறதுனால இன்டர்ஃபேஸ்னு கொடுத்துட்டாங்க.
ஸோ இன்டர்ஃபேஸ் இஸ் a ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிளாஸ். அதுவும் ஒரு கிளாஸ் தான். ஆனா அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள என்ன கண்டிஷன்னா, உள்ளுக்குள்ள போடுற வேரியபிள், மெத்தட் எல்லாமே டிக்ளரேஷன் மட்டும் தான் இருக்கணும். டெஃபினிஷன் இருக்கக்கூடாது. இதுதான் அதோட ரூல். அப்போ வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணும்போது இன்டர்ஃபேஸை மட்டும் தான் யூஸ் பண்ணுங்கிற ரூலை ஜாவாக்குள்ள கொண்டு வரும்போது இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இன்டர்ஃபேஸை இன்ஹெரிட் பண்ணும்போது எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ண மாட்டேன். இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ வந்து இன்டர்ஃபேஸ்னா என்னங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இந்த டெஃபினிஷன் பாருங்க. இன்டர்ஃபேஸ் இஸ் a பியூர் ஃபார்ம் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பார்க்கலைன்னா கூட இந்த வீடியோ முடிச்சோன்னு போய் பாருங்க. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கும். அதாவது டிக்ளரேஷன் மட்டும் பண்ணுன மெத்தட் இல்ல டிக்ளரேஷன் மட்டும் பண்ண வேரியபிளும் இருக்கும். டெஃபினிஷன் குடுத்த மெத்தடும் இருக்கும். அதாவது வெறும் மெத்தட் நேம் மட்டும் போட்டு செமிகோலன் வச்ச மெத்தடும் இருக்கலாம். பிளஸ் மெத்தடுக்குள்ள டெஃபினிஷன் எழுதுன மெத்தடும் இருக்கலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல அட்லீஸ்ட் ஒரு மெத்தடாவது அப்ஸ்ட்ராக்ட்டா இருக்கணும். டிக்ளரேஷன் மட்டும். பட் மிச்சதெல்லாம் வந்து நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா இருக்கலாம். ஆனா, அப்படி இருந்துச்சுன்னா, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல அதுவும் நமக்கு இடிக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட் படி 2 கிளாஸ்லயும் ஒரே வேரியபிள் இருந்துச்சுன்னா இடிக்குங்கிறதுனால, இன்டர்ஃபேஸ் அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் உடைய கான்செப்ட்ட எடுத்து, பியூர் ஃபார்ம் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னா என்ன? ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்ன? ஒன்லி அப்ஸ்ட்ராக்ஷன் மட்டும் தான் இருக்கணும். அதாவது டிக்ளரேஷன் மட்டும் தான் இருக்கணும். அப்ப பியூர் ஃபார்ம் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்ன? இன்டர்ஃபேஸ்ல உள்ளுக்குள்ள டிக்ளரேஷன் மட்டும் தான் இருக்கணும். ஸோ நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸே வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஜாவால பொறுத்தவரைக்கும். ஆனா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல தான் அந்த டெஃபினிஷன் இடிக்குதுல்ல. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம். நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல. ஸோ அந்த ஒரு எக்செப்ஷன் இருக்கிறதுனால மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் இன்டர்ஃபேஸ்ங்கிற ஒரு கிளாஸ கொண்டு வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல இன்னும் பியூர் ஃபார்ம் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடே இல்லாத வெறும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும் இருக்கிற இல்ல அப்ஸ்ட்ராக்ட் வேரியபிள்ஸ் மட்டும் இருக்கிற கிளாஸ தான் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கீழ பாருங்க. இட் வில் கன்டெயின் ஒன்லி டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அண்ட் நாட் தி டெஃபினிஷன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கோட் எக்ஸாம்பிள் பார்ப்போம் எக்லிப்ஸ்ல. இந்த 2 இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிட்டு, அந்த 2 இன்டர்ஃபேஸ எப்படி வந்து நம்ம டிரைவ்டு கிளாஸ்க்கு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் மூலியமா அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே. இப்ப நம்மகிட்ட ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கு. மெயின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன், 2 இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண போறேன். இன்டர்ஃபேஸ்ன்னு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு இதுல. ஸோ நேம் வந்து ஸோ கார்ன்னு ஒரு நேம் குடுத்துருக்கேன். ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு இன்டர்ஃபேஸ். பஸ்ன்னு ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ 2 இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பாருங்க, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறோம். இல்ல ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ண போறோம்னு வச்சுக்கங்க. இன்ட் வீல்ஸ் ஓகே. இப்ப நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். பட் ஃபைனல் அப்படின்னு போட்டு தான் டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ நார்மலா பண்ண முடியாது. ஃபைனல்னு டிக்ளேர் பண்ணிட்டா இந்த வேல்யூவ மாத்த முடியாது. நான் இதே வேல்யூவ பஸ்ஸுங்கிற கிளாஸ்லயும் போட்டு வச்சுட்டேன். போட்டுட்டு இங்க வந்து அந்த வீல்ஸ்ங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். என்ன எரர் வருதுங்க பாருங்க. இந்த ஃபீல்ட் வீல்ஸ் இஸ் ஆம்பிகுவஸ். என்ன சொல்லுது? கார் அப்படிங்கிறதுலயும் வீல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. பஸ் அப்படிங்கிறதுலயும் வீல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதனால அத இன்ஹெரிட் பண்ண முடியாதுன்னே சொல்லிருச்சு. ரைட். இப்ப ஒரு மெத்தட் ஒண்ணு டிக்ளேர் பண்ணுவோம்.
ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த டெஃபினிஷன் குடுக்க ட்ரை பண்றேன். என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பிராக்கெட் தான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணேன். என்ன வருதுன்னு பாருங்க. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் டூ நாட் ஸ்பெசிஃபை எ பாடி. அதாவது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்குள்ள ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ் வராதுன்னு சொல்லுது. அண்ட் இதுல இன்னொரு இன்டைரக்ட் மீனிங் என்னன்னா, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அலோன் அலவுட் இன் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அதாவது இன்டர்ஃபேஸ்க்குள்ள அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் மட்டும் தான் அலவுட்ன்னு சொல்லுது. ஓகே. இங்க நான் ஒரு கார் நேம்னு ஒண்ணு போட்டேன். அதே மெத்தட இங்கேயும் டிக்ளேர் பண்றேன். சேவ் பண்ணியாச்சு. இப்ப கார், பஸ் 2லயுமே பிரிண்ட் கார் நேம்னு இருக்கு. இப்ப பாருங்க, நான் வந்து இப்ப அந்த 2 கிளாஸையும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அதாவது மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ் பண்ண போறோம்னு காட்டுறேன் பாருங்க. ஸோ இன்ஹெரிடன்ஸ்ல எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணிடணும். இதுல பாருங்க, எக்ஸ்டென்ஸ்க்கு அப்புறம் ஒரே ஒரு கிளாஸ் நேம் தான் வரும். ஆனா இம்ப்ளிமெண்ட்ஸ்ல மல்டிபிள் கிளாஸ் நேம்ஸ் வரலாம். அதாவது மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் நேம் வரலாம். கிளாஸ் நேம் வராது. இம்ப்ளிமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் நேம். இன்டர்ஃபேஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிளாஸ் தான். ஸோ இப்போ இந்த 2 கிளாஸையும் 2 இன்டர்ஃபேஸ் கிளாஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணா நம்ம பண்ணுன உடனே அடுத்த கட்ட வேலை என்னவா இருக்கும்னா, இந்த மாரி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு டெஃபினிஷன் குடுக்கணும். அதுதான் முதல் வேலை. ஸோ இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் கார் நேம்னு ஒரே மெத்தட் தான் 2 இடத்துலயும் இருக்கு. அதனால ஒரு தடவை மட்டும் அத டிஃபைன் பண்ணிறணும். ஸோ என்ன போட்டிருக்கு பாருங்க. திஸ் டைப் மெயின் மஸ்ட் இம்ப்ளிமெண்ட் த இன்ஹெரிட்டன்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ மெத்தட் நேமே வந்துருச்சு. ஸோ ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ்னு கொடுத்தோம்னா, அந்த மெத்தடோடைய ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸோட உங்களுக்கு வந்துரும். உள்ள ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணா போதும். இல்ல கன்டென்ட்ட டைப் பண்ணா போதும். ஸோ வந்துருச்சா? ஸோ ஓவர்ரைட்னா ஒண்ணும் இல்ல. பேஸ் கிளாஸ் மெத்தட டிரைவ்ட் கிளாஸ்ல வந்து ரீடிஃபைன் பண்ணாலே அது பேர் ஓவர்ரைட் தான். ஸோ அது டிஃபால்ட்டா வந்துரும். ஏன்னா பேஸ் கிளாஸ் மெத்தட தான் நம்ம உள்ள யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல என்னன்னா 2 பேஸ் கிளாஸ்லயும் ஒரே மெத்தட் நேம் இருக்கு. அந்த அந்த 2 கிளாஸ்ல இருக்கிறதுனால 2 தடவ போடாம, ஒரே நேம்ல இருக்கனால 2 தடவ போடாம ஒரே டைம் போட்டோம். ஸோ இப்போ வந்து இப்ப இந்த மெத்தட மட்டும் நம்ம கால் பண்ணுவோம். இத தூக்கிட்டு. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் கால் பண்ணிக்கணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் டாட் மெத்தட் நேம் கொடுத்துடணும். ஸோ இப்போ இந்த பிரிண்ட் கார் நேம்ங்கிறது எங்கே இருக்கு? இந்த மெயின் கிளாஸில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த பிரிண்ட் கார் நேம்ங்கிற மெத்தட் என்ன பண்ணணும்னு இங்கே டிஃபைன் பண்ணிட்டோம். ஆனால் ஆக்சுவலாக அது எங்கே இருக்குது அப்படின்னா, அதோடைய அவுட்லைன் இல்லை அதோடைய அப்ஸ்ட்ராக்ஷன் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் இருக்குது. அதாவது மெயின் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணியிருக்கிற பேஸ் கிளாஸ் வந்து கார் அண்ட் பஸ். 2 கிளாஸையும் 2 இன்டர்ஃபேஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த 2 இன்டர்ஃபேஸ்லையும் ஒரே நேமில் மெத்தட் இருந்ததுனால அதை ஒரே டைம் டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வீடியோவில் காட்டின அந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு. அதாவது 2 கிளாஸ்லையும் ஒரே வேரியபிள் நேம் இல்லை ஒரே மெத்தட் நேம் இருந்துச்சுன்னா, அதில் 2லையும் வெவ்வேறு வேல்யூ இல்லை வெவ்வேறு டெஃபினிஷன் இருந்துச்சுன்னா, அது வந்து இன்ஹெரிட் பண்ணும்போது இடிக்கும். அதனால நம்ம நம்ம இன்ஹெரிட் பண்ணக்கூடிய 2 பேஸ் கிளாஸோ இல்லை மல்டிபிள் பேஸ் கிளாஸஸோ அது எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருக்கணும், பியூர் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை தான் இன்டர்ஃபேஸ்னு கொண்டு வந்தாங்க. அந்த இன்டர்ஃபேஸை நம்ம இதில் கிரியேட் பண்ணி அதை இன்ஹெரிட் பண்ணி காட்டிட்டோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். வேறு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.